மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வருஷம் இந்த வருஷம். எனக்கு ஜென்மச்சனி இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேன், 7.5 சனி பிடிச்சுட்டு இருக்கேன்னு கவலைப்படுறவாளுக்கெல்லாம் பராபவ வருஷம் யாமிருக்க பயமேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருது. குரு பகவான் உச்சமடைகிறார், ராசிநாதன் உச்சமடையக்கூடிய காலம். எல்லா விஷயத்திலும் நீங்கள் உச்சமாக இருக்க பொருள். நல்ல தங்கம் சேரும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும். அப்படின்னு எல்லா நல்ல விஷயங்களாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்றார், ரொம்ப பாக்கியமான காலகட்டம். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் உட்கார்றார், உத்தியோக ரீதியாக ப்ரொமோஷனை கொண்டு வந்து கொடுத்துருவார், டிரான்ஸ்ஃபரை கொடுத்துருவார், நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் ராசியில் உட்கார்றார், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வந்துடும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் வரும், நிறைய நன்மைகளை சொல்லிட்டு இருக்கலாம். எல்லா சுபகாரியங்களும் கூடி வரும். அற்புதமான வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு. சார் ரொம்ப ஒரு விரிவான பலன்களை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக பீமராஜிகர் சார், நீங்க சொல்லுங்க, மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மீனராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் முற்பிறவியில் நீங்கள் செய்த கர்ம வினையில் புண்ணிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடவே வந்து உறுதுணையாக இருந்து உங்களை உயர்த்தப் போகிறது. இது ஃபஸ்ட்டு. அப்படி செய்யலையா, நீங்கள் பிறக்கும்போது இப்போ பிறவி எடுத்த இந்த பிறவியில் ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து உங்கள் கை வந்து சேர்ந்து அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறப்போகிறீர்கள். அதுவும் இல்லை, முன்னோர்கள்லாம் சொத்து சேர்த்து வைக்கல, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள். அவர்கள் தலை எடுத்து உங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டு, இன்னும் கேட்டால் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து நீங்கள் சுகமாக நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான விஷயங்களை செய்ய போகிறார்கள். இது எல்லாமே ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கான பலனாக இருக்கிறது. ராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிரச்சனை வருது அப்படின்னா கலங்கவே வேண்டாம். 1.5 கோடி ரூபாய் வருமானம் வரப்போகிறது, உதவி வரப்போகிறது, சொத்து வரப்போகிறதுன்னு அர்த்தம். எல்லா விஷயத்திலுமே இதே கண்ணோட்டத்தோடு இருங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் சார். ரொம்ப அழகாகவே அவங்களுக்கான பலன்களை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க, மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? மீனராசிக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்றாரு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பது ஒரு பழமொழி. இப்போ பொதுவாக இந்த பஞ்சமத்து ஸ்தானத்தில் குரு வரும்போது இவங்களுக்கு நல்ல விதமான புதிய வித தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அவங்கள 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஒரு அறச்சாட்சி அனுகூலத்தை செய்யும்போது வாழ்க்கையில் தன்னோட காலகட்டங்கள், தன்னை சார்ந்த உறவுகள், அமைப்புகள், இவங்களுக்கெல்லாம் அடுத்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலையும் உருவாகும். அதே அமைப்புகளில் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு தான் புண்ணியத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு நல்லது ஒரு மேன்மையான பலாபலனை ஏற்படுத்தி தனக்கும் தன்னை சார்ந்த அமைப்புகளுக்கும் ஒரு ஏற்றம் பெற வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பான ஆண்டாக இது கண்டிப்பாக அமையும். 5ஆம் இடத்துல பொதுவாக குரு அமர்வது வாரிசு யோகம், திருமண யோகம், இப்படி எண்ணற்ற விதமான சுப அனுகூலமான நல்ல யோகங்கள் அனைத்துமே இந்த மீனராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமாக கிடைக்க போகுது. அதனால் 5ஆம் இடத்து குரு அற்புதமான பலனை செய்ய போகுது. இந்த ஆண்டு பராப ஆண்டு மிகப்பெரிய பிரகாச யோக வருடத்தில் நிச்சயம் இந்த பராப வருடம் மீனத்துக்கு ஒரு பொன்னான ஆண்டு.